ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானுவோட 97 அப்புறம் 98 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 96 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒயிட் ஐஸ் போர்டை அங்கே வந்து ஹண்டர்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பானுங்க. அப்புறம் நம்ம லோலாவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்கிறதுக்கு பிளான் போட்டு இருந்திருப்பா. அதுக்கேற்ற மாதிரி அந்த மால்சியாரியாவும் பேரலைஸ் பண்ணுற பாமெல்லாம் போட்டு அங்கே போய் பார்த்தா, நம்ம ஹீரோ அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துகிட்டு போய் ஒரு டனல் மாதிரியான இடத்துல உட்காந்து அதோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு அங்க நிறையவே ஜாம்பி டீமன்ஸ் வந்திருக்கும். லோலாவும் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அட்டாக் பண்ண போயிருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம லோலாவும் அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன், இதுங்களை கொல்றதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, பரவாயில்லாம் இவன் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றதுனால சீக்கிரமாவே இந்த 2 எனர்ஜியும் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்னுலயாவது நல்லது நடந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்ப யாரோ, ஓ நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு வரானுங்க. நம்ம லோலாவும் யாரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பார்த்தா அந்த மேல்ச்சி ஆரியா தான் வந்திருக்கான். ஆனா இதுல வந்து கெர்லோஸ் அப்படின்னு பேரை மாத்தி போட்டிருக்கானுங்க. நாம மேல்ச்சி ஆரியான்னு கூப்பிட்டுக்கலாம். அவனும் என்ன லோலா உன்னை பார்த்து ரொம்ப நாளாவது, எப்படி நல்லா இருக்கியா? அப்புறம் நம்ம 2 ஃபேமிலிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டனா அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை என்கிட்ட கொடுத்துரு, நாங்க சண்டை போடாம இங்க இருந்து போயிடுறோம், இல்லனா கன்ஃபார்ம் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கணும், டே மேல்சியாரியோ கொஞ்சம் அங்க பாடுறா, அந்த பைத்தியக்காரன் அந்த கிறிஸ்டல்ல இருக்க எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்றான் அப்படின்னு கத்துறான். அந்த மேல்சியாரியோவும் என்னது என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க எனர்ஜியை அவன் அப்சர்வ் பண்றானா, சரி பாய்ஸ் நான் இந்த லோலாவை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போய் அவன் கதையை முடிங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. லோலாவும் எங்கடா போறீங்க அப்படின்னு அவனுங்களை அட்டாக் பண்ண போறா. மேல்சியாரியோவும் அவனுங்களை தொடாத, நான் தான் உன்னோட ஆப்பனண்ட் அப்படின்னு லோலா கூட சண்டை போட்டுக்கிட்டு, ஆமா எதுக்காக அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த மேல்சியாரி அனுப்பிவிட்ட 2 பேரும், என்னடா குப்பை, எங்க கிட்ட இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல் ஆட்டை போட்டு வந்து அதோட பவரையே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கியா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க 2 பேத்து கையும் பிடிச்சிக்கிட்டு ஒருத்த மேல ஃபயர் பவரும் இன்னொருத்த மேல ஐஸ் பவரும் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஓ உங்களால என்னை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைச்சீங்களா, உண்மையிலேயே நீங்க தாண்டா குப்பை அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். இதுல ஒருத்தனும் என்னோட கை எரியுது அப்படின்னு கதறான், இன்னொருத்தனும் என்னோட கை உரையுது அப்படின்னு கதறான். அப்புறம் ஹீரோவும் அவனோட ஸ்பியரை எடுத்து விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த டைம் அந்த பறவையோட கலர் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அவனுங்க 2 பேரும், இல்ல இது என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட அட்வான்ஸ்டு ஃபயர் டெக்னிக், இதுல இருந்து தப்பிச்சிடுறா அப்படின்னு அவனுங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஐஸ் பவரை அந்த விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக் மூலியமா அங்க மேல ஒரு ஓட்டை போட்டு வாசுருதி போலாம் அப்படிங்கிற மாதிரி லோலாவை கூட்டிட்டு அங்க வந்து தப்பிச்சு போயிட்டான். அப்ப அந்த மால்சியாரியோட ஃப்ரெண்ட்ஸும், இல்ல அந்த குப்பை இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. மால்சியாரியோவும் அவனோட சிஸ்டத்தை எடுத்து பார்த்துட்டு, இல்ல இதனால அவனுங்கள ட்ராக் பண்ண முடியல, ஒருவேளை அந்த முட்டால் அந்த கிறிஸ்டல்ல இருந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால கூட இதனால ட்ராக் பண்ண முடியாம போய் இருக்க மாட்டேங்குது, நான் சீக்கிரமா அவனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கடுப்பாகிறான். அவன் ஃப்ரெண்டும், டே மால்சியாரியோ இப்ப நம்ம என்னடா பண்றது, அவனுங்களை எங்க போய் தொலைறது அப்படின்னு கேட்கறான். அவனும் அந்த ட்ராக்கரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு, லோலா அப்புறம் ஃப்ராஸ்டர் நான் கூடிய சீக்கிரம் உங்களை கண்டுபிடிப்பேன், அந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இதுல பயங்கரமா டெவலப் ஆகி இப்ப 25 லெவல் வந்துட்டான். அப்புறம் இவன் இத்தனை டைம் டெவலப் ஆனதுனால ஒரு 4 லாட்டரி ஸ்பின் அப்புறம் 96 அப்கிரேட் பாயிண்ட் இருக்கு. அவனும் பரவாயில்லாம், நான் நினைச்சதை விட இந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்றது சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, அப்புறம் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பீடா 3 லெவல் அப்கிரேட் ஆயிட்டேன், சரி சிஸ்டம் 42 பாயிண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் 30 பாயிண்ட் ஹெல்த்துக்கும் 22 பாயிண்ட் ஸ்பீடுக்கும் அப்கிரேட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க இப்ப 5th ஆர்டர் வாரியரா மாறிட்டீங்க, அப்புறம் உங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேமேஜ் ரெடியூஸ் ஆகிற விதம் 30% இருந்து 50% மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாம உங்களோட லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட்டையும் அன்லாக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு, இதோட பேரு மிரர் பாடி, இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா உங்களை மாதிரியே ஒரு குளோனை கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு உங்களோட காம்பட் ஸ்கோர்ல 30% 30 செகண்டுக்கு கொடுக்க முடியும், அப்புறம் இந்த ஸ்கில்லோட கூல் டவுன் டைம் 12 மணி நேரம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் இப்போ என்னோட டோட்டல் காம்பட் ஸ்கோர் 5000க்கு மேலே இருக்கு, அதனால நான் ஒரு 5th ஆர்டர் வாரியர், அது மட்டும் இல்லாம லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட்டும் அன்லாக் ஆயிருச்சு, புதுசா ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு, அப்புறம் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்றதுல என்னதான் என்னோட ஹெல்த் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் இப்ப கிடைச்ச 50%
டேமேஜ் ரெசிஸ்டன்ட்னால அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் நீ ஃபினிஷ் பண்ணிட்டியாடா, இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 பகலே 3 நைட் ஆகும். ஆனா உன்னோட லெவலுக்கு இந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்னது நீ அப்சர்வ் பண்ணிட்டியா, டேய் எப்படிடா இவ்வளவு சீக்கிரமா அப்சர்வ் பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் என்னமா கண்ணே இதுக்கே ஷாக் ஆயிட்டியா, ஐயா கைவசம் இன்னும் நிறைய வித்தை இருக்குது, அதெல்லாம் நீ இன்னும் பார்க்கவே கிடையாது, எப்படி ஐயா வேற லெவலா அப்படிங்கிறான். லோலாவும் அப்படியா, சரி இதுதான் நம்மளோட கடைசி நாள், இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது அவ்வளவுதானா, என்னடி ஒரு ரியாக்ஷனை கூட கொடுக்கல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி டைலாக் பேசினா அசால்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறியே அப்படின்ட்டு. சரி லோலா எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கூட, என்னை பாராட்டினா என்ன குறைஞ்சா போயிருவ, சரி நான் உனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் ஆனவன் அப்படின்னு கேட்கறான். லோலாவும் இங்கிருந்து ஒளிஞ்சு போயிடுறா அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோவும் லோலாவும் ஏதோ ஒரு அரண்மனை மாதிரியான இடத்துக்கு வந்துட்டு அங்க என்னடா ஏதோ தெரிஞ்ச முகமா இருக்கு அப்படின்னு பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம பிளாக்கோட டீம் தான் அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குது. ஹீரோவும் பிளாக்கு நீங்களா இங்க என்ன பண்றீங்க, ஆமா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷத்துல இவனுங்க நார்த் கேம்பஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனுங்க நம்ம கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் ஆட்டை போட பாக்குறானுங்க அப்படிங்கிறா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனும் நம்ம ஹீரோவையும் லோலாவையும் பார்த்துட்டு ஓ நீ தான் அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அத்லெட்டிக் டவர்ல ரொம்பவே ஃபாஸ்டா ரேங்கிங் லீடர் போர்டை பிடிச்சவன், சரி என்னோட பேரு அஹ்மத் ஷிக்கு, அப்புறம் இவ தான் விக்டோரியா ஃப்ரீ அப்படின்னு அவனுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆமா இப்பதான் இவனுங்களை எனக்கு ஞாபகம் வருது, அந்த அத்லெட்டிக் டவர்ல மேல்சியாரியோ 2nd பிளேஸ், அப்புறம் இந்த அகமது 3rd பிளேஸ், அந்த விக்டோரியா 4th பிளேஸ், சரி எனக்கு பின்னாடி தானே எல்லாம் இருக்கீங்க, எதுக்குடா இவ்வளவு வாய் பேசுறீங்க அப்படிங்கிறான். அந்த அகமதும் டென்ஷன் ஆயிட்டு டே பொடி பயலே, அன்னைக்கு நீ ஏதோ ஒரு லக்குனால அந்த லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்ட, ஆனா நீ ஒரு நாய் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாத, இப்ப உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறதே அப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலையும் நாங்க புடுங்கிக்கிட்டு தான் விட போறோம், எங்களோட உண்மையான பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அதனால இங்க இருந்து அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுத்துக்கிட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சரி தோக்கறனா இல்ல ஜெயிக்கிறனா அப்படின்னு சண்டை போட்டு பார்த்துக்கலாம், ஒருவேளை நீ தோத்து போயிட்ட அப்படின்னா உன்னோட அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் நாங்க எடுத்துப்போம், அப்படி கொடுக்க முடியாதுன்னு மறுத்த உன்னோட டெட் பாடியில இருந்து நாங்க அதை எடுத்துப்போம் அப்படின்ட்டு நம்ம லோலாவும் ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறானுங்க. அந்த அக்மட்டும் என்னது உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டியா, டே முட்டாளு இன்னைக்கு நீ தாண்டா சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த விக்டோரியாவும் உங்களை மாதிரி சவுத் கேம்பஸ்ல இருந்து வந்த குப்பைங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சாவே ஒரே அருவெருப்பா இருக்கு, சரி சீக்கிரமா வா உன்னோட கதையவும் முடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளும் நீ என்னை கோவப்படுத்தினதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவா அப்படின்னு அந்த விக்டோரியாவை அட்டாக் பண்ண போறா. அப்புறம் இந்த சைடு அந்த அக்மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இல்ல இவன் அந்த அத்லெட்டிக் டவர்ல சண்டை போடும் போது 4th லெவல்ல தான் இருந்தான், இப்ப இவனோட பவர் எப்படா 5th ஆர்டர் வாரிற அளவுக்கு இருக்கு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்னடா தம்பி என்னோட ப்ராக்ரஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறியாட்டங்குதே, சரி உன்னோட அல்ட்ரா கிறிஸ்டலையும் நாங்க எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரே முட்டுக்கு ஆச்சரியப்படு அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அந்த அக்மட்டும் நீ தாண்டா சாக போற அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் ஸ்டோன் டிமால்ஷர் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ பதிலுக்கு என்னதான் அவனை அட்டாக் பண்ணனாலும் நம்ம ஹீரோக்கு தான் பயங்கரமான டேமேஜ் விழுந்து பறந்து போய் விழுவுறான். இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அந்த புகை மூட்டத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம எந்திரிச்சு வந்துட்டு பரவாயில்ல நீயும் 5th ஆர்டர் வாரியரா என்னோட லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்க, உன்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அக்னாலஜி பண்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா என்ன உன்னால என்னை பீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனோட ஐஸ் பவரை வச்சு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் பண்றான். அந்த அக்மதும் ஷாக் ஆகிட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, இவனால எப்படி இத்தனை ஸ்பியரை ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அவனோட ஷோல்டர்ல நம்ம ஹீரோவும் ஸ்பியரை இறக்கிட்டான். அந்த அக்மதும் முழு சைக்கோவாவே மாறிட்டே டே குப்பை என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணிருப்ப, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற அப்படின்னு அவனோட ஸ்டோன் டிமால்ஷர் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்றான். ஹீரோ மறுபடியும் அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கவே யூஸ் பண்றான். அந்த அக்மதும் ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, இவன் மறுபடியும் ஒரே டெக்னிக் யூஸ் பண்றான், அப்ப என்ன அவ்வளவு சப்பான்னு நினைச்சிட்டானா, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் என்னடா தம்பி உன்னோட மூஞ்ச பார்த்தா நான் ஒரே அட்டாக்கை திரும்ப பண்றதுல நீ டிசப்பாயிண்ட் ஆகிட்டேட்டங்குது, சரி புது டெக்னிக்கை உன்னை வச்சே டெஸ்ட் பண்ணிட்டா போச்சே அப்படின்னு அவனோட ஸ்பியர்ல ஐஸ் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அந்த அக்மதும் ஷாக் ஆகிட்டு என்னது ஐஸ் சோர்ஸ் பவரா, இது எப்படா நடந்துச்சு, இவன் இவ்வளவு நேரம் ஃபயர் அட்டாக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இவனால 2 ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனோட
காலில் அட்டாக் பண்ணிட்டான். அந்த அகமதும் இல்ல அவனோட ஸ்பியரு என் காலில் பட்டதுக்கு அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கு, என்னால ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் பண்ண முடியல, இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னடா தம்பி இதுக்கே ஷாக் ஆயிட்டே அடங்குதே, இன்னும் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கலையே அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக் யூஸ் பண்றான். அந்த அகமதும் ஷாக் ஆயிட்டு இல்ல என்னோட காலு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த அட்டாக்ல இருந்து என்னால டாஜ் பண்ண முடியாது, இப்ப என்னால முடிஞ்சதெல்லாம் இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றது மட்டும்தான் அப்படின்ட்டு சாண்ட்ஸ்டோம் வால் அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக் யூஸ் பண்றான். ஹீரோவோட அட்டாக் அங்க போய் அட்டாக் பண்ணதுல பயங்கரமான பிளாஸ்ட் எல்லாம் ஏற்படுது. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.